தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவி நீட்டிப்பு வழங்கினார் ஜோசப் விஜய் அதிரடி. பதவி நீட்டிப்பு வழங்கினார் ஜோசப் விஜய் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார். தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சாய்குமார் இவரது பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. தற்பொழுது இவரது பதவிக்காலத்தை 6 மாத காலம் நீட்டிக்க வேண்டும் என்று ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு விண்ணப்பித்தார். மத்திய அரசு அதற்கு சம்மதித்து பதவி நீட்டிப்பு வழங்கியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் சாய்குமார். பொதுவாக ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பந்தாடுவார்கள், வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை மட்டும் பவர் உள்ள துறையில் வைப்பார்கள். தற்பொழுது தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள தலைமைச் செயலாளர் பதவியில் உள்ள சாய்குமார் நடுநிலையாக உள்ளாரா என்பது தெரியவில்லை. ஜோசப் விஜய்க்கு பிடித்து போயிற்றா என்பது தெரியவில்லை. அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். மத்திய அரசு சம்மதித்து பதவி நீட்டிப்பு வழங்கியுள்ளது. பொதுவாக பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது. IAS அதிகாரிகள் தங்களது பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு ராஜினாமா செய்துவிட்டு செல்வதுதான் மரபு. பதவி நீட்டிப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு சாதகமாக உள்ளார்கள். அதனால்தான் பதவி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு இவர் ஒருதலை பட்சமாக சாதகமாக செயல்படுகிறாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது ஜோசப் விஜய் பதவி நீட்டிப்பு கேட்டு விண்ணப்பித்தார். பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தவறான செயலாகும்.